கடமையாக பார்க்கிறோம். காரணம் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் தாங்கம்மா, நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், நாங்களும் உங்க குடும்பத்தில் இருக்கோம். மறுபடியும் வருவோம். இன்னைக்கு இங்கே வந்திருப்பது உடனடியாக உங்கள் பிரச்சனைக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், பெட்ஷீட்டு, சோப்பு இதெல்லாம் அவசியமா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோங்கம்மா. மோடி ஐயா உங்களோட தொடர்ந்து இருக்கிறாரு, கட்சி உங்களோட இருக்கு. மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு நான் மறுபடியும் வர்றேங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு. அதனால் நீங்கள் எல்லோருமே அன்போடு வந்து தாய்மார்கள், சகோதரிகள் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. இந்த பொருளை நீங்க வாங்கணும்னு நான் வேண்டுகோள் உங்களுக்கு விடுக்கிறேன். இந்த பொருளை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு. அதே மாதிரி குழந்தைகள் இங்க இருக்கிறீங்க, உங்களுடைய படிப்பு கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கு. அதற்காக படிப்பை வந்து நீங்க 2-3 நாளைக்கு நிறுத்தாம இருக்காதீங்க, செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து செய்யுங்க. பெரியவங்களுக்கு 2-3 நாட்கள்ல இயல்பு நிலைக்கு நீங்க திரும்பிடுவீங்க. அதே நேரத்தில் நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். நமக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உங்கள் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்து நம்முடைய கட்சி நண்பர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை விடுத்துவிட்டு, நான் இன்னும் இதே மாதிரி 4 இடத்துக்கு போகணுங்கம்மா. நான் போகல, தாமதமாயிட்டு இருக்கு, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்க அனுமதியோடு நான் நம்ம தலைவர் தான் செவரு கட்டலாம் தண்ணி வராம இந்த ஏரியா வந்து வருஷம் வருஷம் இப்படிதான். ஒரே பிரச்சனை, வீட்டு கட்டினா மட்டும் இந்த சாலை வசதினால இவங்களை வெளியில வர முடியல. அடிக்கடிக்கு இந்த பைக் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு அம்மாக்கு இருந்தாலும் சரி, இந்த இடம் மாற்று இடம் கொடுத்தா பக்கத்துலயே ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள கொடுத்தா நாங்க ஏத்துக்கிறோம். அவங்களுக்கு தொழில இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு. அதான் என்ன உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் நோக்கங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க உதவியா பால்ல குடுத்தீங்களா? ஆமா, தண்ணி வருது, தண்ணி வருது, தண்ணி வருது. அம்மா இந்தாங்க. அம்மா நீங்க நகராதீங்க.